நேயர்களே, உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இப்போ கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இதில் பிறந்த ஜாதகர்கள் கன்னி ராசியில் இருக்கிறாங்க. இப்போ கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்துங்க எப்படி இருக்கும்? குரு வந்துங்க ரிஷப ராசியில் இருக்கிறப்போ கன்னி ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பார்வை இடம் மாறி இருக்கு. மிதுன ராசிக்கு குரு வந்துட்டாருங்க. ஆகையினால வந்துங்க கன்னி ராசிக்கு வந்துங்க குரு பார்வையில் கொஞ்சம் பலன் வந்து குறையுது. அதே சமயம் நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்க? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்குறப்ப தான் நாங்கள் நல்லா இருப்போம், குரு பார்க்காதப்ப கஷ்டப்படுவோமா அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாதுங்க. ஒரு குரு பயிற்சி அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவுகள். அப்படி இருக்கிறப்பங்க இப்போ ராகு கேது பயிற்சியும் நடந்திருக்கு. அப்போது ராகுனுடைய பார்வை வந்துங்க கன்னி ராசிக்கு நிறைவாக இருக்குது. இப்போ ராகு என்ன பண்ணுறாருங்க? ராகு 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு தனுசு ராசியை. ராகு வந்துங்க கன்னி ராசியை பார்க்குறாரு 6ஆம் பார்வையாக. ராகு வந்துங்க 16ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க மேச ராசியை. அப்போ இந்த ராகுனுடைய பார்வை வந்துங்க ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது நடக்கும். அதே சமயம் வந்துங்க கன்னி ராசிக்காரங்க திறமைசாலிகள், பொறுமைசாலிகள், எதிர்பார்ப்பு நிறைந்தவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டுங்க நீங்கள் பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல யோகம் இருக்குதுங்க. தொழில் மாற்றம், இடம் மாற்றம், முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு அமையுங்க. வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.